பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நம்முடைய தளத்திலிருந்து பார்க்கிற போது நமக்கு 6 மணிங்கிறது தெரியாது தெரிகிறது. அமெரிக்காவிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது எந்த நேரம் என்று. இப்போ எந்த செய்திகளை சொல்லுகிற போதும் அதற்கு என்று ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்களே, ஒரு கோணம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த கோணத்தையும் நாம் பிடிக்க வேண்டும். அந்த கோணம் என்பது உங்களுக்கு அந்த பிராக்மேட்டிக்ஸ் சொல்லக்கூடியதுல வந்துடும். அதாவது ஒரு செய்தியை நாம் சொல்லுகிற கோணம் ரொம்ப முக்கியம். அந்த கோணம் என்பது நமக்கு புலப்படுவது ஒரு கோணம், இன்னொருவருக்கு வேற மாதிரி புலப்படும். எனவே ஒரே செய்தி நாம் சொல்லுகிற முறையிலே வித்தியாசப்படும். அது முக்கியமான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு பண்பு. அது அறக்கோட்பாடாக இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, அது காலந்தோறும் இடந்தோறும் கால தேச வர்த்தமானங்கள் சொல்ற. அதுதான் பெருமையாளர் முதலே தொடக்கத்துல சொல்ற. திருவள்ளுவர் முயன்ற வரைக்கும் காலம் இடம் கடந்து பொது ஒழுக்கங்களை சொல்ல முயன்றிருக்கு என்று சொல்லியிருக்கார். ஆனால் அது காலந்தோறும் மாறும், அதுவும் மாறும். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கருத்துக்களும் எல்லா காலத்துக்குமே எல்லாமே நமக்கு வேற நிலையில அது பொருள் செய்து கொள்ள வேண்டும் அல்லது அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில பார்க்கிறோம். இந்த விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை பார்க்கிற போது கூட பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல் மொத்தத்திலே நம்ம எடுத்து பார்க்கிற போது அந்த விருந்தோம்பல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளும் யாரையோ ஒரு குறிப்பிட்டவர்களை நோக்கி பேசுவது போல இருக்கு. என்னால் விருந்தோம்பல் பற்றி மொத்தமாக ஒவ்வொரு கடைசியில பேசலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் அப்பொழுது விருந்தோம்பல் என்பது ஒரு வகையான என்ன சொல்றது, எல்லா பண்பாடுகள் தொல்குடி பண்பாட்டிலேயே இருக்கு. தொல்குடி மரபுல அது பாட்டு என்று அதெல்லாம் கொண்டாடப்பட்டது. அதாவது எல்லாரும் சேர்ந்து உண்ணுதல். அதாவது தான் ஈட்டிய பொருளையோ தான் வேட்டையாடிய விலங்குகளையோ எல்லாரும் சேர்ந்து உண்பது என்பது ஒரு மனித பண்புடைய ஒரு ஒரு பண்பு. அது விலங்குகளுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த விருந்தோம்பல் என்ற பண்பு தொல்குடி மரபுலையும் எல்லா மரபுலையும் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த விருந்தோம்பல் தொல்குடி மரபிலிருந்து கடந்து ஒரு வேளாண் நாகரிகத்தினுடைய வேளாண் அல்லது வணிக நாகரிகம் அல்லது வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகத்தினுடைய பண்போடு கூடிய விருந்தோம்பலை பேசுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்றால் இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளும் நாம் அந்த முன்னம் என்று சொல்லப்படுகின்ற முன்னம் என்று சொன்னால் அந்த ஒரு கூற்று வெளிப்படுகிறது. யார் பேசுகிறார்கள், யாரை நோக்கி பேசுகிறார்கள் என்பதுதான் முன்னம். ஒரு லிட்டரரி பிராக்மேட்டிக்ஸ். அதாவது அந்த பேச்சை யார் எந்த களத்திலே பேசுகிறார்கள். எனவே ஒரு கூற்றை நாம் பேசுகிற போது கூற்றுக்கு பல்வேறு தளங்களிலே அதனுடைய கூடிய வெளிப்படுகின்ற சொல் தொடர் அதோட வாக்கிய சூழல்ல பொருள் கொள்வது போக அதற்கு மேலே அது வெளிப்படுகின்ற ஒரு இயற்கை சூழல் அல்லது ஒரு மொத்த அந்த மொழி பயன்படுகிற களத்திலே அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அப்படி பார்க்கிற போது நான் கவனித்தது என்னென்றால் 10 திருக்குறளும் மொத்தத்தில் ஒரு வேளாண் நாகரிகம் இருந்தால் வேளாண் பண்பாட்டில் விருந்தோம்பல்ங்கிறது முக்கியமான ஒரு மொழியாக மாறுகிறது. என்றால் வேளாண் இதில் உற்பத்தி பண்பாடாக மாறுகிறது. தொல்குடி பண்பாடுங்கிறது ஃபுட் கேதரிங், உணவு சேகரிக்கும் பண்பாடு, உணவு சேகரித்து பங்கெடுத்துக் கொள்வது. வேளாண்ல உற்பத்தி செய்து பங்கிடுவது. பங்கிடுதல் என்பது ரொம்ப முக்கியம். நாகரிகத்தினுடைய தொடக்கமே அந்த பங்கிடுதல் ரொம்ப முக்கியம். அது குடும்பங்கள் இருந்து தொடங்குகிறது. குடும்பங்களினுடைய ஒரு உச்சகட்ட வளர்ச்சி விருந்தோம்பல் என்பது போல திருவள்ளுவர் அமைக்கிறார் என்று சொல்கிறது. திருவள்ளுவர் மட்டுமல்ல, நம்முடைய இந்திய பண்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்கள் வாழ்க்கை முறைகள்லயும் இது இருக்கிறது. எல்லா உலகங்களும் இருக்கிறது. அதை நம் திருவள்ளுவர் எப்படி அமைத்திருக்கிறார் என்பதை மட்டும்தான் நம்முடைய இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குறளில விருந்தோம்பலை நம்ம 4 நிலையில பார்க்கலாம். ஒன்று, விருந்தோம்பல் என்பது விருந்து கொடுப்பவன், விருந்தாளியாக இருக்கிற விருந்தாளி, பிறகு அந்த விருந்தினுடைய முறைகள், பிறகு விருந்தினுடைய பெயர். இந்த 4ஐயும் திருவள்ளுவர் பேசுகிறார். அதுல இப்ப நான் பேசுறது விருந்து கொடுப்பவன் யாரு, யார்கிட்ட பேசுறாரு திருவள்ளுவர் என்று சொல்லுகிற போது இன்றைய நாம் பார்க்கக்கூடிய, நான் சில மொத்தத்தில் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு போறேன்.
அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நீ சரியான விருந்தோம்பல் செய்தால் உன் வீட்டிலே லட்சுமி இருப்பாள். அதான் இன்றைய அதனுடைய சாரம். இது ஒரு வணிகர்களை நோக்கி பேசுவது போல எனக்கு படுகிறது. மொத்தத்தில் எல்லாருக்கும் பொருந்தும் என்றாலும் இது வணிகர்களை நோக்கி பேசுவது போல் இருக்கிறது. என்றால் அடுத்த திருக்குறள் வித்தும் விடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம் மிச்சில் விசல்வான் போலும். ஒரு கூட்டத்தில் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒரு வணிகர் இருக்காரு, ஒரு வேளாண் மாந்தர் இருக்காரு, அல்லது புரோகித வர்க்கத்தை சேர்ந்தவர் இருக்காரு. ஒவ்வொருக்கும் நேரமா இருக்கு. இது நீங்க இதை செய்தால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். இந்த பொது பண்பாடு ஒரு சிறப்பு விதியாக சொல்லப்படுகிற ஒரு நோக்கு இதுல இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது அதுக்கு நான் உதாரணம் சொல்றதா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைக்குன்னு சொல்றாரு. பணிவு என்பது எல்லாருக்கும் பொதுதான், ஆனா செல்வர்களுக்கு இன்னும் கூடுதல் பணிவுன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பொது ஒழுக்கத்தை ஒரு சிறப்பு ஒழுக்கமாகவும் சுட்டி காட்டுகிறது. அங்கே நீங்க உடனே கேட்கலாம், திருவள்ளுவர் வந்து ஜாதி எல்லாம் சொல்றாரு. ஜாதி என்பது அந்த நோக்கத்துல அவர் சொல்லல. ஒரு கருத்தை ஒவ்வொரு பிரிவினருக்கு எப்ப பேசுவது என்பது ஒரு பொதுநிலை. மரப்பினும் ஓத்து கொள்ளலாம், மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் என்று சொல்கிற போது அந்த நிலையை நோக்கி அவர் சொல்வது போல நமக்கு தோன்றும். அதாவது நீ பிராமணனாக இருந்தாலும் நீ வேதத்தை மறந்து விட்டால் அதை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. மரப்பினும் ஓத்து என்பது வேதம் குழலாகும், படிச்சுக்கலாம், படித்துக் கொள்ளல் ஆகும். ஆனால் பிறப்பு ஒழுக்கம், பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொன்ற கெடும். நீ உயர்ந்த பிறப்பு என்று கொண்டாடுகின்ற உன் பிறப்பு ஒழுக்கம் கொன்ற கெடும் பேசுற போது அங்க அவர் ஜாதியை நினைக்கல. அந்த சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த பிரிவினை சேர்ந்தவர்களுக்கே உள்ள விதியாக சொல்லி அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒவ்வொருவருக்கும் நாம் பின்பற்றுகின்ற சமுதாய அமைப்புகளுக்கு உள்ளே இருந்தாலும் ஒழுக்கம் என்பது எல்லாருக்கும் பொது என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறதை. எனவே இந்த இதே மாதிரி நீங்க இதே திருக்குறளை பார்த்தீங்கன்னா நான் சொல்வதற்கு ஆதாரம் 9வது 10வது திருக்குறள் சொல்றாரு, இன்மையுள் இன்மை உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார்கள் உண்டு. அதாவது நீங்க செல்வத்திலேயே ரொம்ப தரித்திரம் எதுனா, நீங்க ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுல உங்களோட தரித்திரம் என்னன்னு சொன்னா விருந்தோம்பாமல் இருக்கிறதுன்னு சொல்றேன். அப்ப செல்வர்களை பத்தி பேசுகிறேன். செல்வனாக இருந்து கொண்டு நீ விருந்தோம்பாமல் இருந்தால் அதை போல ஒரு மடத்தனம் எதுவும் கிடையாது. அது மடவார்கள், சில மடப்பசக அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிச்சயமாக ஒரு பொது ஒழுக்கத்தை ஒரு சிறப்பு நிலையிலும் சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லிவிட்டு, அது எப்படி இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் ஒரு வேளாண் நாகரிகம் அல்லது வளர்ந்த தொல்குடி மரபிலிருந்து அடுத்த கட்டம். ஏன்னா தொல்குடி மரபில் இருக்கக்கூடிய விருந்தோம்பலை நீங்க பார்க்கிற போது மிக ஆச்சரியமா இருந்தது. சில கூறுகள்லாம் வந்து அதில் அங்கிருந்து வருகிறது நமக்கு. இதை நம்ம இந்த இறுதியில் நான் பேசுறத பற்றி. எனவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ குறிப்பிட்டேன், அகனமர்ந்து செய்யாள் உரையும் என்ற இந்த திருக்குறள் வணிகர்களை நோக்கியது என்று சொன்னால், அடுத்தது வேளாண் மாந்தரை நோக்கியது என்று சொன்னால், அடுத்தது விருந்தின் திணைத்துணை வேள்விப்பயன். இணைத்துணைக்கு என்பதொன்றில்லை, திணைத்துணை வேள்விப்பயன். விருந்தோம்பி வேளாண்மை செய்தல், விருந்தோம்பி வேள்வி செய்தல், விருந்தோம்பலை வேளாண்மையாகவும் விருந்தோம்பலை வேள்வியாகவும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எனவே 2 சொல்லாடலே அவர் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் விருந்தோம்பல் என்பது பழங்குடி மரபிலிருந்து உண்டாட்டு இதாக மாறி வேளாண் நாகரிகமாகவும் வந்து விட்டுகிறது. வேளாண்மை செய்தல், வேள்வி செய்தல். அதாவது வேள்வி என்பது நாம் நினைக்கிற மாதிரி யஜ்யம் அல்ல, ஒரு பெரும் முயற்சின்னு அர்த்தம். எனவே ஒரு புரோகித வர்க்கம் பயன்படுத்துகின்ற அந்த சொல்லாடலிலும் அதை பேசுகிறார். வேளாண் மக்கள் பயன்படுத்துகிற சொல்லாடலும் பயன்படுத்துகிறார். எனவே இந்த விருந்தோம்பல் என்ற ஒரு செய்கை எப்படி ஒரு சமுதாயத்துடைய பல்வேறு நிலைகளிலும் செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் பொறுத்துகிறார் என்று தோன்றுகிறது. இது இப்ப நான் விரிவாக பார்க்கிறேன். அது விருந்தளிப்பவன் எப்படி இருக்கணும், விருந்தின் பயன் என்ன, விருந்தின் பயணத்தை நிறைய பேசுகிறார். விருந்து முறையை பற்றி பேசுகிறார், விருந்தினருடைய இயல்பை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் நம்ம வந்து மொத்தமாக திருக்குறளை முடித்து விட்டு நாம் பார்க்கலாம் நினைக்கிறேன். இப்ப நான் 84வது திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும்
முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் நிலை. அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இப்போ அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாக்கியம் மொத்த நிலையில் நாம் பார்க்கறதா இருந்தா அதனுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, செய்யாள் செய்யாள் என்று சொன்னால் திருமகள் லட்சுமி. செய்யாள் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் அகனமர்ந்து உரையும் என்று அதை நம்ம பொருள் பண்ண வேண்டும். அதனுடைய வாக்கிய அமைப்பை செய்யாள் என்பது செய்யாள் எப்படி அமர்வாள்? செய்யாள் அகனமர்ந்து முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் உறைவாள். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். இல் என்றால் இல்லில். முகன் அமர்ந்து முகம் மகிழ்ந்து நல்விருந்து நல்ல விருந்தினர்களை ஓம்புவானுடைய வீட்டில செய்யாள் அகனமர்ந்து உரையும். செய்யாள் என்ற திருமகள் உரைவாள். அதாவது உங்க வீட்டுல எப்படி லட்சுமி லட்சுமிகரமா இருக்கும். ரொம்ப விருந்தோம்பல் பண்ணினா சித்காரம் பண்ணா லட்சுமிகரம் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ இது பெரும்பாலும் இந்த திருமகள் வழிபாடு, மூதேவி வழிபாடு இதை பற்றிய செய்திகள் வருகிறது. அப்ப திருமகள் வழிபாடு, மூதேவி வழிபாடு. மூதேவி என்பது ஒரு வளமை தெய்வம். மூதேவியினுடைய சிற்பங்கள் நமக்கு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு நிறைய கிடைக்கிறது. 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஈவன் பின்னாடி கூட மூதேவியினுடைய சிற்பங்களை நாம் ஒவ்வொரு சிவன் கோயில்களும் ஒரு ஓரத்தில் பார்க்கலாம். ஒரு காலத்துல முக்கிய தெய்வமாக இருந்த அந்த வழிபாடு மூதேவி என்பவள் நிச்சயமாக ஒரு வளமை தெய்வம், லட்சுமி போல. அங்கே ஒரு பெரிய ஒரு இடப்பெயர்ச்சி நடக்கிறது. சமணத்துல இது இருக்கு. இது எப்படி மூதேவியை 2ஆம் நிலைமைக்கு ஆக்கி மூதேவி ஆக்குறாங்க, அது துரதிருஷ்டவளாக எப்படி மாற்றினார்கள் பெரிய ஒரு சமய வரலாற்றில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இதை பற்றி பேராசிரியர் வேதாசலம் அவருடைய மகள் திருநங்கை அவள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் வர இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடியே செய்த ஆராய்ச்சி. அப்போ திருவள்ளுவர் இந்த மூதேவியை முகடி என்பதை மூதேவி என்ற பிற்கால பொருள்ல பயன்படுத்துறதுனால திருவள்ளுவருடைய காலத்தையும் நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் கொண்டு வர வேண்டியிருக்கும். அது பார்க்கலாம், அதை நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்போ திருவள்ளுவர் காலத்திலே மூதேவி எப்படி 2ஆம் முகடி செய்யவள் தவையை காட்டி மூதேவி. ஆனா அதுக்கு முன்னாடி மூதேவி நல்ல சிறப்பு தெய்வமாகத்தான் இருந்திருக்காங்க. ஒரு குழுவினர் அப்படி கொண்டாடினார்களா என்று தெரியவில்லை. நீங்க எல்லா ஊர்களிலும் மூதேவியினுடைய வழிபாடு ஜேஷ்டாதேவின்னு சொல்லுவாங்க. அதான் மூதேவி. மூதேவி என்று ஆண்களை கூட சொல்லுவாங்க. அந்த மூதேவி என்ற அந்த ஆணோழி மிகு சொல் என்று சொல்லப்படுகிற சொல் ஆணையும் குறிக்கக்கூடியதாக வருவதை நாம் பார்க்கலாம் வழக்கில். சரி, அதுக்கு போகலாம். எனவே இங்கே செய்யாள் என்ற திருமகளை அவர் கொண்டு வருகிறார். செய்யவள் செய்யவள்னு பின்னாடி சொல்றார். செய்யவள் தவையை காட்டிவள் அப்படின்னு சொல்றாரு. நம் சொல்லுவேன். எனவே இதுதான் திருக்குறளுடைய அடிப்படை பொருள். அதாவது கல்விருந்து ஓம்புவான், நல்ல விருந்தினர்களை ஓம்புவானுடைய வீட்டில முகனமர்ந்து செய்யாள் உரையும். லக்ஷ்மி என்றைக்கும் குடியிருப்பாள், வீட்டுல குடியிருப்பாள் நான் சொல்றேன். திருவள்ளுவர் உரையும் சொல்லியிருக்காரு. பழைய தமிழ்ல உங்களுக்கு தெரியும், செய்யும் என்னும் இது ஆண்பால் உரிமை, பெண்பால் உரிமை, ஒன்றன்பால் இதெல்லாம் குறிக்கும், பலவின்பால் எல்லாத்தையும் குறிக்கும்னு பார்க்கிறோம். அந்த முறையில் அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா இன்றைக்கு அதுக்கு பொருள் நம்முடைய மூவா என்ன எழுதுவாருன்னா, நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமர்ச்சி கொண்டு போற்றுகின்றனுடைய வீட்டில் மனம் மகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் வாழ்வாள் வாழும் அப்படின்னா சொல்லுவாங்க பழைய தமிழை. இன்றைக்கு வாழ்வாள்னு சொல்றப்ப சொற்கள் மாறி இருக்கிறன. அதே மாதிரி நல் விருந்து என்பதற்கு நல்ல விருந்து செய்து வச்சாரு சார் அப்படின்னா சிறப்பான விருந்துங்கிற அர்த்தம். நம்முடைய இளங்குமரனார் அப்படிதான் பொருள் இருக்காரு பாருங்க. இளங்குமரனார் என்ன பொருள் இருக்காருன்னா, நல்ல முறையில நாள்தோறும் நடத்து வரும் விருந்தினரை நல்ல முறையில் இருக்குமே விட்டு போச்சு. நாள்தோறும் தன்னெடுத்து ஒரு பெண்ணுவன் இல்வாழ் நல்விருந்து ஓம்புவான். ஓ சாரி, மன்னிக்கலாம், அடுத்து போயிட்டேன் தெரிஞ்சு.
நன்முறையில் விருந்தினரை முகமலர்ந்து வரவேற்று நன்முறையில், நல்விருந்துங்கிறதுக்கு நல்ல விருந்துன்னு அவர் வினையடையாக பொருள். எப்படி சொற்கள் மாறுகிறது பாருங்க. நல் விருந்துனா நல்ல விருந்தினர், அதாவது டிசர்விங் கெஸ்ட், உயர்ந்தவர்கள். அந்த பண்பாட்டுக்கு தான் நம்ம வரப்போறோம். அடுத்த பற்றி விளக்கம். அப்போ பழைய உரையாசிரியர்கள் எல்லாருமே நல் விருந்து என்பதை, விருந்து என்பது விருந்தினர் என்று ஆகுபெயராக கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விருந்துன்னு சொன்னா அந்த விருந்தின் செயல்பாடு, உபசாரம் என்ற ஒரு பொருளே வருகிறது. அப்ப நல்ல உபசாரம் பண்றவன்னு இன்னைக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. எப்படி பொருள் மாறுகிறதுன்னு பாருங்க. திருக்குறளுடைய பொருள் எப்படி காலந்தோறும் சொற்களுடைய மாற்றத்தினாலே பொருளும் மாறுகிறது. அப்ப இது எப்படி கொள்ளுவது என்பது நாம தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய உரையாசிரியர்கள் இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த பொருள் கிடைக்காது. நாம் இந்த உள்ள பொருளை தான் அதுக்கு நம்ம சொல்லுவோம். நல்ல முறையில பெரிய விருந்து செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய சக்திக்கு மீறி விருந்து செய்யறோம் இல்லையா, அந்த அந்த அர்த்தத்துல நம்ம பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. எனவே இந்த திருக்குறளுக்கு மறுபடியும் வருவோம். எனவே மணக்கொடவர் என்ன சொல்றாருன்னா, திருவினாள் செய்யாள் மனம் பொருந்தி உறையும் அகன் அமர்ந்து, மனம் அகம் பொருந்தி, அமர்ந்துன்னா பொருந்தின்னு எடுக்கிறேன். அது மேல இந்த கட்டை இது மேல போய் அமரல, உட்காரல அப்படின்னு நம்ம பேசுறோம். அதனால பொருந்துதல் அப்படிங்கிறத சொல்றேன். நல்ல விருந்தினரை முகம் பொருந்தி போற்றுவானது மனைவின்கள். முகம் பொருந்தி, ரெண்டுமே பொருந்தின்னு எடுத்துக்காரு. அமர்ந்துங்கிறதுக்கு பொருந்தி, போற்றுவானது மனையின் கண். மனையின் கண்ண வீட்டுல. இது கேடின்மை என்று செல்வமும் உண்டாமன்றது. அதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள சொன்னாரு, பருவந்து பாழ்விடுதல் என்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் செல்வம் பருவந்து பாழ்விடுதல் என்று சொன்னார். அது கெட்டு போகாதையான்னு சொன்னாரு. இங்க செல்வமும் உண்டாகும், லட்சுமியே இருப்பாள் என்று சொல்வதாக இந்த திருக்குறளை சொன்னார். பரிமேலழகருக்கு நாம் போவோம். பரிமேலழகர் செய்யாள் அகனமர்ந்து ஓயும் திருமகள் போட்டார். செய்ய மனம் மகிழ்ந்து, அமர்ந்துங்கிறதுக்கு மகிழ்ந்து. ஏனென்றால் அமர்தல் மேவல், அமர்தல் விரும்புதல் என்பது பழைய பொருள். தொல்காப்பியத்திலேயே உரியலையே அமர்தல் மேவல் என்று இருக்கிறது. அமர்தல் மேவல். இதுல சின்ன ஒரு மாதையன், பேராசிரியர் மாதையன் இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு குறிப்பு எனக்கு தோணுச்சு. இந்த அமர்தலுக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க. செயற்பொருள் குன்றாமையாக, டு விஷ், டிசைர், விரும்புதல், குரலை கொடுத்துருக்குறாங்க. ஆனா மிக வியப்பாக இருந்து தொல்காப்பியம் சொல்றது 380வது சூத்திரத்துல அமர்தல் மேவல்னு ஒரு பொருள் இருக்கு, அது கொடுக்கல. அதாவது அவர் குறைய நான் சொல்லல, அது கவனத்துல விட்டு போச்சு. முக்கியமான அந்த அமர்தல் விரும்புதல் என்பதற்கு தொல்காப்பிய எடுத்துக்காட்டி மேவல்ல கொடுத்துருக்குறாங்க. மேவல்ல அமர்தல்ங்கிற சொல்ல அங்க கொடுத்துருக்காங்க. இங்க வராமல் போய்விட்டது. அது ஏன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த ஒரு செயல்களை செய்கிற போது பல குறைகள் வரும். அதனால அது மிகவும் தாழ்ந்தது என்ற அர்த்தம் இல்லை. அதனுடைய நாம் செய்ய வேண்டிய, செதுக்க வேண்டிய விஷயங்களை நினைவுபடுத்துறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா இந்த அமர்தல் என்பது விரும்புதல் தான் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய பொருள். இடைக்கால சங்க இலக்கியத்துல அது மாதிரி இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, அகன் அமர்ந்து, அகன் சொன்னா அகம், மனம், மகிழ்ந்து எடுக்கிறார். மேவல்னா விரும்பி மகிழ்ந்து, விரும்புதலோட அடகட்டம் மகிழ்ந்து. எனவே அமர்ந்துங்கிறது ரெண்டு இடத்துலையும் வேற வேற சின்ன ஒரு பொருள் நுட்ப வேறுபாட்டை கொண்டு வர்றார். அகன் அமர்ந்துன்னா மனம் மகிழ்ந்து. உரையும் வாழா நிற்கும், உரைவாள் எழுதினாரு பூவா. ஏன்னா இன்றைய தமிழ்ல அதுக்கு செய்யாள் உரைவாள் அப்படின்னு சொல்லுவோம். செய்யாள் உரையும் நம்ம சொல்லுவோம். அம்மா வரும் சொல்றது போல இருக்கு. அது தப்பு கிடையாது. இது பழமையினுடைய எச்சமாகத்தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம். அம்மா வரும், அப்பா வரும், இதெல்லாம் சொல்றான். அப்பா வருவாருன்னு சொல்லுவோம் சில வழிகள்ல. தம்பி வரும், அக்கா வரும், பிழைன்னு சொல்லி சில பேர் எல்லாம் சொல்றாங்க. அது பிழையெல்லாம் இல்லை. அது பழைய தமிழினுடைய ஒரு பழைய வழக்கனுடைய எச்சம். சரி, இன்றைக்கு அதை நம்ம சீரம்மை ஆக வேண்டும் என்று சொல்லி வேணா அதை நீங்க ஒரு சொல்லலாம். இது சீர்மையா சொல்லுங்க. அம்மா வரும்னு சொல்லாதீங்க, அம்மா வருவாருன்னு சொல்லுங்க, தம்பி வருவான், அக்கா வருவான்னு சொல்லலாம். அது அதாவது சில விதிகள் நம்முடைய மொழியில பிழை என்று நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில வரலாற்று மொழி மாற்றத்தை, ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு எவிடன்ஸா சொல்லுவாங்க, எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. அது முறையில் உள்ள
எடுத்துக்காட்டுகள். எனவே இதை நாம் வெறும் தவறாக மட்டும் நாம் விளங்கிக் கொள்கிற போது இந்த வரலாறுகளாக இருந்தவர்கள் மனதுக்குள்ள இது வரலாறு மாற்றம், இந்த வரலாற்று மாற்றம் தெரியாமல் இதை பேசுகிறார் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். அவ்வளவுதான். சரி, இப்படித்தான் நிறைய இது மாதிரி விஷயம், இது மாதிரி சில சிறு விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வரலாற்று காரணங்கள் இருக்கிறது. அதை நாம் ஒரு சீர்மையாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல சில இலக்கண விதிகளை சொல்லுவோம். அதை வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்கிற முறையை தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். எனவே திருமகள் செய்யால் மனம் மகிழ்ந்து வாழா நிற்கும். உரையுங்கிறது வாழா நிற்குங்கிற. உரையும் என்பது செய்யும் என்னும் எதிர்காலம், எதிர்காலத்துக்கு ஆகிவிட்டது. உரையும் என்பது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கும், 3 காலத்தையும் குறிக்கும். அந்த உரையும் என்ற சொல் அது செய்யும் என்னும் முற்றுன்னு தொல்காப்பியத்தில் விதி இருக்கு. நாம் இன்றைக்கு சொல்றோம் சூரியன் உதிக்குது, காலைகள் கிழக்க உதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அதனால வாழா நிற்கும் என்பதில் அவர் ஒரு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தொடர்படுத்துற மாதிரி உள்ள ஒரு வழக்கை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய இடைக்கால தமிழ் இது. அப்படி செவ்விய தமிழ் பரிமையாளர் பயன்படுத்துகிறது. நல்ல செந்தமிழ் செவ்விய தமிழை தான் அவர் பயன்படுத்துவார். நல்ல சொற்கள், வட சொல்லை கலவாமல் என்ற வரைக்கும் நல்ல சொற்களை போட்டு முகர் அமர்ந்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பரிமையாளர் உரையினுடைய செந்தமிழை புரிந்து கொள்ள முடியாமல் 19ஆம் நூற்றாண்டு தமிழ் புலவர்கள் தடுமாறி இருக்கிறார். தடுமாறித்தான் நம்முடைய சரவண பெருமாளையர் போன்றவர்கள்லாம் இந்த அருமையான பரிமையாளருடைய செந்தமிழை அந்த காலத்து வழக்கில் இருந்த சம்ஸ்கிருத சொற்களை கலந்து ஒரு வசமாக மாற்றியிருப்பார். இதெல்லாம் நீங்க காலந்தோறும் ஏற்பட்ட மொழி மாற்றத்தை தெரிந்தவர்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது நல்ல தமிழாக இருந்ததை சம்ஸ்கிருதமாக்கினால்தான் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சரவண பெருமாளையர் அது சம்ஸ்கிருத சொற்களை கலந்து அதை மாற்றியிருப்பார். அதை சரவண பெருமாளையர் உரை பார்த்தால் தெரியும். சரி, முகன் அமர்ந்து கல்விருந்து ஒம்புவான். முகம் இனிய நாய். அமர்ந்துங்கிறது இனிய நாய் நடக்கிறார். முகம் இனிய நாய். ஏன்னா அடுத்தது இன்சொல் உடம்பை வருகிறது. முகம் இனிய நாய். முகத்திலே வருகிறது. நோப்பக்குழையும் அனைத்தும் முகந்திருந்து நோக்கக்குழையும் வருது. முகம் இனிய நாய். அமர்ந்துனா விரும்பி, முகத்தில் விருப்பத்தோட, ஒரு விருப்பமான முகத்தோடு, முகம் இனிமையான முகத்தோடு, தக்க விருந்தினரை. நல் விருந்துங்கிறது தக்க விருந்தினர். நல்ல விருந்தினர்னா விருந்துங்கிறது விருந்தினர். விருந்து என்ற உபச்சாரம் அல்ல, விருந்தினர். எனவே தக்க விருந்தினரை பேணுவானது இல்லைங்க. இங்கதான் நமக்கு அந்த சமுதாய வளர்ச்சியினுடைய ஒரு கூறுகளை நாம் பார்க்கிறோம். தக்க விருந்தினர் என்பது யார் என்பதுல ஒரு நம்ம பார்க்க போறோம். சரி, பேணுவானது இல்லின் கண். அந்த கண் என்ற 7ஆம் வேற்றுமை, பெரும்பாலும் 7ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை இதெல்லாம் மறைந்திருக்கும் திருக்குறள். அது 1.25 அடியில சொல்ற போது அதை நாம விரித்து கொள்ள வேண்டும். அதற்கு இலக்கண விதிகள் இடம் தருகின்றன. இடம் தராத போது அதை விகாரம் என்றும் வேறு வகையிலும் உரையாசிரியர்கள் விளக்குவாங்க. மனம் மகிழ்தற்கு காரணம் யார்? மனம் மகிழ்தல். திருமகள் மனம் மகிழ்ந்து இருப்பான்னு சொன்னா தன் செல்வம் நல்வழி போடுறது, நல்ல செலவு, நல்ல விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்றானே. தகுதி ஞான ஒழுக்கங்களால் உயர்தல். அதாவது நல்லவர்களை, அதாவது நல்ல சமய பெரியோர்களையும் அறிஞர்களையும் புலவர்களையும் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்புகிற போது அவருடைய தகுதி உயர்கிறது. ஞானம், அதனால அவர்கள் ஞானம் பெறுகிறார்கள். எனவே இங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த விருந்தோம்பலிலே எல்லாருக்கும் வருகின்ற உற்றார்கள், அதாவது குறித்து வருகின்றவர்கள், குறியாது வருகின்ற இது போன்ற சமய பெரியோர்கள், புலவர்கள், அறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் விருந்தோம்புவதன் மூலமாக தன்னுடைய செல்வம், ஒழுக்கங்கள் உயர்வதற்கு, அதை வைத்திருவனுடைய ஒழுக்கங்கள் உயர்வதற்கு காரணம். அது சேரிட்டியாக எப்படி மாறுகிறது அப்படின்னு அவர் சொல்றார். ஒழுக்கங்களால் உயர்ந்தது. இதனால பொருள் கிடைத்தற்கு காரணம் கூறியவாறு. பொருள் கிடைத்தற்கு காரணம் கூறியவாறு. எனவே பொருள் வளர்றதுக்கு காரணம் எப்படி? நல்ல விருந்தினர்கள் எல்லாம் போட்டனால அந்த அவருடைய பொருளும் வளர்கிறது என்று அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். சரி, இதுல நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த உரையும் என்பதற்கு வாழ்வாள் என்று வரதாசனார் சொல்லியிருக்கார்.
நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுவதனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். அது 2வது இளங்குமரனார் உரையில விருந்தினரை முகமலர்ந்து வரவேற்று நன்முறையில் பேணுவோம். நல்விருந்து என்பது நல்ல விருந்தினர் என்ற பொருளில் அன்றி நல்ல முறையில் நல்ல உபச்சாரம் செய்து என்ற பொருளிலே இன்றைக்கு அந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லப்பட்டது. இல்லத்தில் செல்வம் என்னும் மகள் செல்வம் என்னும் மகள் தன் முகத்தோடு அகமும் மலர் தங்கியிருப்பாள் சொல்லி அவர் விருந்தோம்பலால் செல்வம் குறையாது, வளரும். குறையாதுன்னு முதல்ல சொல்லிட்டாரு, இப்போ வளரும் என்று நம்ம இருக்கோம். எனவே அதுக்கு சொல்லடைய நான் முன்பு சொன்னேன், சொற்களை பிரித்து நாம் பார்க்கிறது செய்யாள் என்பது திருமகளை குறிக்கிறது, செய்யவள் என்றும் வருகிறது திருக்குறள்ல. அகன் அகன் அகம் இதை இன் இம் அகன் அகம் என்பதை போலி என்று சொல்வார்கள். வேரியேஷன் மொழியலாளர்கள் சொல்லுவாங்க. அதாவது பொருள் வேறுபடுகின்ற 2 ஒலிகள் வந்தோ அந்த பொருளை வேறுபடுத்தாமல் அதே பொருள்ல வரும். அது அகன் அகம். திருக்குறள்ல அகமும் வருகிறது, அகனும் வருகிறது. அகன் 2-3 இடத்துல வருகிறது. முகன் அப்படித்தான், முகனும் அடுத்து அதே மாதிரி முகன் முகம் வருகிறது. அதே இந்த 2 சொல்லாட்சியில அவர் ஏதாவது அறம் அரண் இதெல்லாம் நம்ம போலின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சில இடங்கள்ல அதை பயன்படுத்துறாரு. போலி என்ற நிலையில பயன்படுத்துகிறாரா, அது பொருள் வேறுபாட்டில் பயன்படுத்துகிறாரா என்பதை ஒரு பெரிய முழு ஆய்வு செய்துதான் செயல வேண்டும். ஆனால் அடுத்த திருக்குறள் வரக்கூடிய புலம் என்ற சொல், புலன் என்ற சொல் நிச்சயமாக திருவள்ளுவர்ல அது போலி இல்லை. புலன் என்றால் ஐம்புலன் போன்ற பொறி உணர்வு. புலம் என்றால் இடம். அப்போ திருவள்ளுவர் காலத்துல இந்த போலி மகர நகர போலியிலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது போல. திருவள்ளுவர் காலத்துல அல்லது தொல்காப்பியர் குறிப்பிட்டதுக்கு மாறாக இது வேற வேற பொருள் வரக்கூடிய போலியாக இல்லை என்று நம்ம புரிந்து கொள்ள விட நம்ம பிறகு பார்க்கணும். சரி, எனவே அமர்ந்து அமர்ந்து என்றால் மகிழ்ந்து பொருள் எழுதியிருக்கிறார். 2வது அமர்ந்துங்கிறது இனிய நாய் பொருள் எழுதியிருக்கிறார். அமர்தல் மேவல்ல விரும்புதல், விரும்புதல்னாலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, விரும்புதல்னால ஏற்படக்கூடிய இனிமை என்று அதுக்கு பொருள் விரிவை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அமர்ந்து என்பது வினையச்சம். கால் ஒடிந்து விழுந்தான்னு சொன்னா கால் ஒடிதலாலே விழுந்தான், ஒடிந்து என்ற வினையச்சம் காரண காரிய பொருள்ல வரும். அப்படி இல்லாம இங்க மனம் மகிழ்ந்து, மனம் மகிழ்தலால் அப்படிங்கல, மனம் மகிழ்ந்து கொண்டு என்ற பொருள். அது சினை பொருள்ங்கிறது கால் ஒடிந்து, கால்கிறது சினை, சினையினுடைய வினையாகிய ஒடிந்து என்ற வினையச்சம் விழுந்தான் என்ற வினை முதல் அந்த எழுவாயினுடைய செயலோடு முடிகிற போது காரணப்பொருள் வரும். ஆனா இங்க அந்த காரணப்பொருள் வரல. எவ்வளவு நுட்பமா பார்த்திருக்காங்க பாருங்க. இது நச்சாருக்கு சொல்றாரு, இந்த இடத்துல மனம் மகிழ்ந்து கொண்டு என்று பொருள் சொல்ல வேண்டும். மனம் மகிழ்தலால் அப்படின்னு எடுக்கக்கூடாது. மனம் மகிழ்ந்து கொண்டு இருப்பாள் எப்பொழுதும் அப்படிங்கிற பொருளை அந்த சினை பொருட்கள் என்று வினை முதலோடு முடித்ததற்கு இதை உதாரணமாக சொல்லியிருக்கேன். அந்த ஆட்சி, அந்த சொற்களுடைய ஆட்சி வித்தியாசமாக இருப்பதை அவர் நுட்பமாக இலக்கண ரீதியாக பார்த்திருக்கிறார் என்று சுட்டுவதற்காக சொன்னேன். உரையும் வாழ நிற்கும் முகன் போலி நான் சொன்னேன். அமர்ந்து இனிய, அமர்ந்து என்பது ஒரு வகையில ஒரு வினைச்சமாகவும் இன்னும் ஒரு வினை அடை, வினையினுடைய பொருளை கொஞ்சம் வேறுபடுத்துற மாதிரி வருகிறது. அப்புறம் நல் அப்படிங்கிறது நான் சொன்னேன், நல் விருந்து, நல்ல முறையில் விருந்துன்னு இளங்கமுறையினர் சொல்றாரு. தக்கன்னு எடுக்கிறார், தக்க விருந்தினரை, விருந்துங்கிறது விருந்தினர். நம்முடைய கவிராசர் என்ன சொல்ற, ரிஷீந்திரர் என்ற சமணர்கள்ல சமண முனிவர்கள் உபவாசம் செய்து அவர்கள் அந்த குகைகளிலே இருந்து கல்வி கற்பித்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு பசி தோன்றிய போது அது உடம்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊருக்குள்ளே வருவார்கள். அப்படி வருகிற போது அவர்களை எதிர்கொண்டு சமண இல்லறத்தார்கள் அவர்களை விருந்தோம்ப வேண்டும் என்று அவர்கள் கூறுவது. அதனாலதான் ரிஷீந்திரன் சொல்றாங்க. அதே மறையோர்க்கும் வறியோர்க்கும், அதை நான் அடுத்து சொல்லப்போறேன். நம்முடைய சமய நிலையில பிற்காலத்துல ஞானிகள், மறையோர்கள், வறியோர் இவர்களெல்லாம் வருகிற போது அந்த நிகழ்ச்சிகள், சமய நிகழ்ச்சிகள் இருக்கிற போது இவர்களுக்கெல்லாம் விருந்தோம்ப வேண்டும். அதான் நல்ல விருந்து சொல்றாங்க. இந்த அத நல்ல விருந்துங்கிறது நல்ல விருந்தினர், அதுல வரக்கூடிய ஞானிகள் முதலியவரை, அதுக்கு நான் எடுத்துக்காட்டு பிறகு சொல்றேன். எடுத்துக்காட்டு விருந்தினர், விருந்தினர்ங்கிறது தான் பழைய தமிழ். இன்றைய தமிழ்ல விருந்துங்கிற சொல் உபச்சாரம் என்ற பொருள் வருகிறது.
ஓம்புவான் பேணுவான் வினையாளனையும் பேராக வருது. இல்லைங்கிறது இல்லம் என்று பார்க்கிறோம். எனவே இந்த சொல்லாட்சிகளை பற்றி நான் சொல்லிவிடேன். முகம், முகன் ரெண்டுமே இருக்கிறது. திருக்குறள் முகம் அதிகமா இருக்கிறது, முகம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 3 இடத்துல வரும். இந்த 2 திருக்குறள் அகனமர்ந்து செய்யாளுரையும் முகனமர்ந்து என்ற இடத்துல வருகிறது. இதே மாதிரி ஒரு தொடர் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின், அந்த இடத்துலயே இதே தொடர் அப்படியே போட்டிருக்காரு. அதே மாதிரி மதியும் மகனும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் என்று சொல்லி முகன் என்று ஒரு 84 ஆண்டிருக்கிறார். செய்யாள் செய்யவள் என்ற 2 வடிவங்கள் இருக்கிறன என்று பார்க்கிறோம். திரு என்ற சொல்லாட்சியும் இருக்கிறது. திரு என்ற சொல்லாட்சி பொது நிலையிலே செல்வம் என்றும், அது உருவக நிலையில திருமகளை குறிக்கிற போல 2 இடத்துல வருகிறது. அறனறிந்து வெக அறிவுடையார் சேரும், திறனறிந்து ஆங்கே திரு. சேரும் நீங்கும் அடுத்ததுல வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானே நீங்கும் திரு, நீங்குவாள் என்று சொல்லிப்பார். எனவே இந்த விருந்து என்பது நிச்சயமாக உங்களுடைய செல்வத்தை பெருக்கும் என்று வணிகரை நோக்கி சொல்வது போல எனக்கு படுகிறது. இதற்கு மேற்கோளாக நான் முன்பே சொன்ன மாதிரி அகன் அமர்ந்து என்பது சேனாவரையர் மேவல் என்பதற்கு எல்லா உரையாசிரியர்களுமே அமர்தல் மேவல் என்பதற்கு இந்த திருக்குறளைத்தான் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது நான் முன்பே சொன்னேன், அமர்ந்து என்பது எப்படி காரணகாரிய பொருள் என்று வந்தது என்று நிச்சயம் சொல்வதை நான் குறிப்பிட்டேன். மகர நகர போலிக்கு இதை சில உரையாசிரியர்கள் நன்னூலாசிரியர் உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது நம்ம அடுத்த திருக்குறளுக்கும் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் விஷயம். இது அடுத்த ஒரு ஆளை பார்த்து பேசுறார். முதல்ல ஒரு வணிகரை பார்த்து பேசுறார். இது நமக்கு நான் இதை பத்தி ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறேன், பெரிய விரிவான கட்டுரை. அதாவது திருக்குறள்ல அந்த கூற்று நிலைகள் என்று சொல்லி, கூற்று நிலைகள்ல திருக்குறள் தனித்தனி திருக்குறளும் ஒரு கூற்றாக இருக்கிறது. அந்த கூற்று சில வேளைகள் ஆசிரியர் கூற்றாக இருக்கும், பல வேளைகள்ல அந்த பாத்திர கூற்றாக இருக்கும். பெருமவற்றுள் யாமறிவதில்லை சில ஆசிரியர் கூட்டாக இருக்கலாம். இன்னும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போல் நிரப்பு என்று ஒரு பாத்திரம், அதுல வரக்கூடிய கற்பனை பாத்திரமாக இருக்கலாம். பல இடங்கள்ல திருவள்ளுவரை ஆணையிடுவது போல, சொல்லுவது போல, அறிவுரை கூறுவது போல இருக்கும். அது யாரை நோக்கி என்பதுதான் முக்கியம். அதுல நான் விரிவாக ஆராய்ந்திருக்கிறேன். அதுல இப்பொழுது இந்த பேசுபவன் மட்டுமல்ல, பேசப்படுபவன், கேட்பவன், பேசுபவன் கேட்பவனை பற்றிதான் இப்ப நாம் பேசுகிறோம். கேட்பவனையும் நாம் உய்த்துணர்ந்து கொள்ள முடியும். பேச்சு நம்ம அவரை பார்த்து பேசுற போது, ஐயா உங்க நிலத்திலையும் விளையும் ஐயா என்று சொல்லும்போது அவர் விவசாயி, ஒரு வேளாண் மைந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளும். எனவே முன்னத்தின் மூலமாக, இந்த முன்னத்தை பற்றி நாம் முன்பே பேசியிருக்கிற சந்தர்ப்பமாக பேசலாம். எனவே வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசிவான். இது அது நல் விருந்தை பத்தி பேசினேன். நல் விருந்தை பற்றி நான் மறுபடியும் பேசுறேன். நல்ல விருந்தினர் யார் என்பது. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். சரி, இதனுடைய வாக்கிய அமைப்பு விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலத்திற்கு வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான். அந்த விருந்தினர்களை ஓம்பி மிச்சம் இருக்கிறத சாப்பிடுகிறவனுடைய நிலத்திற்கு விதை விதைக்க வேண்டுமா? விதை போட வேண்டாம். வித்தும் இடல் வேண்டும், வித்து இடலும் வேண்டுமோ? வித்தும் என்ற உண்மை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வித்து இடலும் வேண்டுமோ? அதுக்கு வேலி போட வேணுமா? அதற்கு களை கட்ட வேண்டுமா? நீர் பாய்ச்ச வேண்டுமா? என்ற ஏனைய எச்ச உண்மையினாலே ஏனைய செயல்களையும் கொண்டு வர மாதிரி பரிமையாளர்கள் பொருள் சொல்லியிருப்பார். இப்ப நமக்கு திருக்குறளுக்கு வருகிறோம். மணக்குடவர் அதை எப்படி உரை சொல்லியிருக்காருன்னா, விருந்தினரை ஊட்டி மிக்க உணவை உண்ணுமவன். விருந்தினரை ஊட்டி மிச்சில் மிசைவம். விருந்து ஓம்பிங்கிறது விருந்தினரை ஊட்டி மிக்க உணவை உண்ணுமவன்.
மிசைவான் அப்படின்னு உண்ணும் அவன் புலத்தின் கண் விளைதற் பொருட்டு விதைக்கவும் வேண்டுமோ. விளைதற் பொருட்டு விதைக்க வேண்டுமா? தானே விளையாதோ பொருள் வருவாயாக ஏற்றும்படும் நன்றாக பயன்படும் என்றவர். தானே விளையுமையா சொல்லியிருக்காரு. இதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. இது என்ன இப்படி இப்படி சொல்லி இது ஒரு மிகைப்படுத்தின ஒரு ஒரு வகையான ஒரு அணிநலம் சார்ந்த ஒரு வெளியீடு. இயல்பாகவே எல்லாமே உனக்கு நன்றாக நடக்கும் எப்படி திரும்பகள் உறைவாளோ அது போல ஒரு வேளாண் மனிதனை பார்த்து நீ விதைய போட வேண்டாம், தானா வறுமையா எல்லாம் தானாக வருகின்ற பயிர்கள்லாம் உண்டு. எனவே அப்படி சொல்ல பரிமையாளர் என்ன சொல்றாரு, விருந்து ஓம்பி மிச்சல் மிசைவான் புலம் முன்னே விருந்தினரை மிசைவித்து. முன்னே விருந்தினரை மிசைவித்து. கிருஷ்ணா கொஞ்சம் மெல்ல பேசுங்கம்மா. கிருஷ்ணா. விருந்து ஓம்பி மிச்சல் மிசைவான் புலம் முன்னே விருந்தினரை மிசைவித்து. மிசைவித்து நடக்கிறார். அவன் மிசைவான், அவன் சாப்பிடுவான். அதுக்கு முன்னாடி விருந்து ஓம்புவது என்ன, மற்றவர்களை மிசைவித்துனா உண்பித்து, அவர்களை ஊட்டி. அந்த மிசைவான் அப்படிங்கிறது மிசைவித்து என்ற பொருளை தருகிறது. மிசைதல் என்பது எப்படி முடி வெட்டி கொள்ள போகிறேன்னா முடி வெட்டுவிக்க போகிறேன்னு அர்த்தம். நானா முடி வெட்ட போகல. வெட்டு அப்படிங்கிறது வெட்டுவிக்க என்ற பொருளை வர்றது மாதிரி இந்த மிசைதல் என்பது மிசைவித்து மற்றவரை ஊட்டி என்ற பொருளும் செய்வினை அந்த இயக்குவினை வடிவமாகவும் அது பயன்படுகிறது. பின் மிக்கதனை மிச்சில் மிக்கது இதான் ரொம்ப முக்கியம். மிச்சில் தான் மிசிவானது விளைபுலத்திற்கு வித்துமிடல் வேண்டுமோ வித்திடுதலும் வேண்டுமோ வித்து இடலும் நடத்த அந்த உண்மை இந்த பக்கம் கொண்டுறார். வித்தும் இல்ல வித்தும் இடலும் வேண்டுமோ என்று சொல்ல. கொல் என்பது அசைநிலை, இது பழைய தமிழ். தானே விளையும் என்பது குறிப்பெச்சம். குறிப்பெச்சம், இசையச்சம், சொல்லெச்சம் என்று 3 எச்சங்களை பரிமையாளர் பயன்படுத்துவார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். சேர்ந்தவர் பிறவி பெருங்கடல் நீந்துவார். சேர்ந்தவரை நம்ம கொண்டு கூட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சொல்லெச்ச சொல்ல கொண்டு சேர்க்கிறது. குறிப்பெச்சம்ங்கிறது அதிலிருந்து தானே அதுக்கு போய் வித்து போடணுமா, தானே விளையுமையா, தானே விளையும் என்ற ஒரு தொடரை நாம் வரித்துக் கொள்கிறோம் இல்லையா, அது குறிப்பெச்சம். இசையச்சம் என்பது அந்த இன்டோனேஷனால வரக்கூடிய தும்மு செருப்பு அழுதாள் நுமருள்ளல் எம்மை மறைக்கிறோ என்று. எம்மை யாரு, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? தும்மு செருப்ப தும்மல் வந்த உடனே நடக்கிறீங்க. உங்க ஆளுகள் உங்களை நினைக்கிறத எங்ககிட்ட மறைக்கிறீங்க, நாங்க யாரு என்று சொல்லி தலைவி சொல்வதாக உள்ள திருக்குறள். அது எம்மை என்பது எம்மை என்று சொல்லி ஒரு இன்டோனேஷன், ஒரு ஒரு சோகக்குள்ளே வருகிற ஒரு தொடராக வருகிறதுனால அது இசையச்சம்னு சொல்வார் பெருமையாளர். சரி, இப்போ 3 பாட்டானும் விருந்தோம்புவார் இம்மைக்கண் மீதும் பயன் கூறப்பட்டது. பருவந்து பாழ்பட்டதில் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் பருவந்து பாழ்பட்டதில் அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்தால் விருந்தோம்புவானில் மிச்சில் வித்துமடல் வேண்டும் கொள்ளும் மிச்சில். 3மே இந்த உலகத்துல உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அடுத்த திருக்குறள்ல வேற வானுலகத்துக்கு போவான் நல் விருந்து வானத்தவர்க்குன்னு சொல்றார். எனவே பயனை பற்றி பேசுகிறார். பயன்கள் உலகத்துல கிடைக்கக்கூடிய பயன், எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய பயன் பேசுகிறார். இதுல இங்க விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்ற இடத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. எனவே மிஞ்சிய உணவை பற்றி நம்ம ஒரு குறிப்பு இருக்குது, நம்ம பேசுவோம். எனவே மிச்சில்னா மிஞ்சிய உணவு. சேஷம் சேடம் சேடம் என்று சொன்னால் சமஸ்கிருதத்துல பரிகல சேடம், பாண்ட சேடம். பாத்திரத்துல எல்லாருக்கும் கொடுத்து மிச்சம் இருக்கிறது. பிறகு அவர் சாப்பிட்டுட்டு எச்சில இலையில இருக்கக்கூடிய எச்சில், பெரிய ஞானிகளுடைய இலையில அந்த பரிகல சேடம் என்று சொல்லப்படுகின்ற ஞானிகள் உண்டு மிஞ்சிய அந்த உணவை உண்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நம்ம பண்பாட்டில் சொல்றாங்க. அது வீடுகளில் நீங்க இன்றைக்கும் பார்க்கலாம். பெண்கள்லாம் திருமணமான போது மற்ற சில சடங்குகள்லாம் செய்கிற போது கணவன் உண்டாதே இலையில பெண்கள் உண்பது என்பது ஒரு பெரிய ஒரு அனுசரணையாக கொள்ளப்படும். இன்றைக்கு அது எல்லா இடத்துலையும் இருக்கான்னு தெரியல. ஆனா நம்முடைய சமூகத்துல குறிப்பாக சில வழிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, மங்கல்ய நோன்பு,
இது மாதிரி சில ஆங்கில நோன்பெல்லாம் வந்து கணவன் உண்ட இலையிலே பெண்கள் உண்பது என்பது ஒரு பண்பாடாக இருக்கு. திருமணம் அனுபவத்தில் உள்ள விருந்துகள்லயும் அது மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டில் வரக்கூடிய விஷயங்கள். அதுதான் இவர் சொல்றாரு. மிச்சில் மிச்சில் வந்து 2 வகையான மிச்சில் இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் போனதுக்கு பிறகு உள்ள மிச்சில், இன்னொன்னு நம்முடைய பெரியவர்கள் அல்லது நமக்கு மரியாதைக்குரியவர்கள் உண்ட இதுல உண்பது என்பது பெரிய அனுகிரகமாக நினைக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் நம்ம பண்பாட்டை எப்படி உட்கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கிறது. ஆனா அவர் திருவள்ளுவர் அந்த பண்பாட்டை வெளிப்படுத்தாமல் பொது நிலையில தான் சொல்லியிருக்கிறார். எனவே இதுக்கு வந்து விருந்து செய்த மிச்சத்தை உண்பது, அதுதான் நம்ம பழைய தொல்குடி பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது வருகிறது. நம்ம அதை சொல்றேன். தொல்குடி பண்பாட்டில் சங்க இலக்கியத்திலே வருகிறது. விருந்தினர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் உணவு ஊட்டி விட்டு மிச்சம் இருந்தா மட்டும்தான் உண்பாங்க. இப்போ இருக்கிறது எல்லா வீடுகளையும் இருக்கு. பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் அது மாதிரிதான் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சில குடும்பமே அப்படி சாப்பிடும். சில கல்யாணங்களையும் பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்றவருக்கு எல்லாம் கிடைக்காது. கடைசியில போய் உட்கார்ற போது எல்லாம் தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு, இனிப்பு தீர்ந்து போச்சு, ரசம் சாம்பார்ல சார் ரசம் தான் இருக்கு. இது மாதிரி ஒரு நிலைமை சொல்றேன். அதுக்கு அதை நம்ம பார்ப்போம். விருந்துங்கிறது முன்னே வந்த விருந்தினர் எடுக்கிறார். விருந்து ஓம்பி மிசை வித்து, ஓம்பினா அந்த இடத்துல ஓம்பிங்கிறது ஊட்டின்னு அர்த்தம். செய்விப்பார் மேல்ன்றது. மிச்சில்னா எச்சம், நெஞ்சு இருக்கக்கூடியது. 2 வகையான நெஞ்சா இருக்கு. பாத்திரத்துல இருக்கக்கூடியது, தட்டுல இருக்கு. மிசைவான் தான் மிசைவானது. புலம் விளைபுலத்திற்கு. புலம் போலி, திருக்குறளுக்கு போலி இல்லை, வேற பொருளை வருகிறது. வித்துன்னா பொருள் இருக்காரு. இடலும்ங்கிறத இடுதலும் கொண்டிருக்காரு. வித்துங்கிறதுல உண்மை கொண்டு வந்து இந்த பக்கம் மாற்றி இடுதலும் வேண்டுமோ வேண்டுமோ வேண்டாம், வேண்டும் வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக அது விரும்புதல். புலம் வேண்டுமோ, புலம் வித்தையும் வேண்டுமோ, புலம் தானே விளையாதோ அப்படின்னு ஒரு பொருள் செய்திருக்காரு ராமானுஜர். அந்த விரும்பும் என்ற நேர் பொருளையும் ஒரு பொருள் செய்திருக்கார். எனவே இந்த விஷயங்களை காரியத்தினக்கவராக கவனித்து ஓம்பி என்பது ஓம்பு வித்து என செய்விப்பார் மேல் என்றது நான் சொன்னேன். உழவினுள் அந்த உழுவார் உலகத்தார் காணிங்கிறப்ப உழுவார் உழுவிப்பார் என்று உழுவிப்பார் மேலும் என்றதுன்னு சொல்ல எழுதுவார். உழுவார் உலகத்து காணினா நிலத்தை உழற மட்டும் இல்லை, உழுவிப்போன்னு இருக்கிறான் இல்லையா. அதாவது 2 வகையான குடிகள் வந்து விட்டார்கள். உழுதுண் குடிகள், உழுவித்துண்ணும் குடிகள். 2 குடிகள். அதாவது ஜமீன்தார் வந்துட்டாரு, நில உடைமையாளரும் வந்துட்டாரு. நில உடமையும் வந்து விட்டது, நிலத்தில் உழுகின்றவனும் வந்துட்டான். குடியிடப்பக்காரன் இருக்கிற ஜன்மியும் இருக்கிறான். அந்த நிலை என்பது முருகாற்றுப்படைகள் வசிந்து வாங்குகிற நம்பர்கோள், வசிந்து வித்து வாங்குகின்ற நம்பர்கோள். காய்மாண்ட தெங்கின், காய்மான் வித்த தெங்கின், காயினாலே சிறப்பு பெற்ற தெங்கின் அப்படின்னா அது வரும். சரி, அதே மாதிரி காடு கொன்று நாடாக்கி, காடு கொள்வித்து நாடு ஆக்குவித்து குளம் வித்து, இதெல்லாம் கரிகாலன் செய்யறான். கரிகாலனுடைய செயலாக சொல்கிறது. கரிகாலன் காடு கொண்டு நாடாக்கி குளம் தொட்டான்னா அவனே செய்யவில்லை, செய்வித்தான். அரசன் செய்வித்தான் என்பது போல செய்வதன் மேலும் செய்விப்பதன் மேலும் உரை பெற்றன என்று ஒரு பழைய தமிழ் எடுத்துக்காட்டுகள் சொல்கிறார். அந்த என்பதை பிரித்து கூட்டி வித்திடலும் என்று சொல்வதனால களைபறித்தலும் என்று எதிர்த்தெழுவதால் எதிர்த்தெழுவிய உண்மை அப்படின்னு இருக்கிறாரு. மிச்சில் என்பது உண்ட குறையாகிய இச்சலுக்கும் மிகுந்திருந்ததாகிய பாண்ட குறைக்கும் சொல்லப்படும். இவற்றை வடநூலார் பரிகர சேடம் என்றும் பாண்ட சேடம் என்றும் சொல்லுவர். இப்படி சொன்னதனாலே விருந்து என்றதை ஞான ஒழுக்கத்துடைய நல்விருந்து என்று கொள்க. பரிகல சேடம்னா ஞானாசிரியர் உண்ட மிச்சில். அவர் கசிந்து வைத்த பரிகல சேடம் உண்டு. திருவாளர் வருகிறது. தொண்டரடிப்படியாழ்வார் அதை சொல்றாரு பாருங்க. வானுளார் அறியலாக வானவா என்பராகில், தேனுலாம் துளவமாலை சென்னியா என்பராகில், ஊனமாயினர்கள் செய்யும் ஊனகாரகர்களேலும் ஓனகம் செய்த சேடம் தருவதில் புனிதம். ரொம்ப திருமாலை வழிபடுகிறவராக இருந்தால், மோசமான ஆளாக இருந்தாலும் அவர்கள் சாப்பிட்ட போனகம் செய்த சேடம், சாப்பிட்டு நீர் எச்சில், அது கொடுத்தா அதுவே புனிதங்கிற. அப்ப இந்த கலாச்சாரம் நமக்கு வந்துருச்சு. எனவே அதைத்தான் அவர் மிச்சில்ங்கிறாரு. அந்த மிச்சில்ங்கிறது பாத்திரத்தில் எஞ்சி இருப்பதா தட்டில் எஞ்சி இருப்பதா என்பதை நாம பார்க்கலாம். அது சங்க இலக்கியங்கள்ல குறுந்தொகையில வருது. உயர்ந்தோர்க்கு நீரோடு சொரிந்த மிச்சில் குறுந்தொகையில வருது. யாவருக்கும் பெரியவர்களுக்கு நீரோடும் தானம் பண்ணி எஞ்சிய பொருளையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பொருள்
என்பது போல பொருள் எழுதியிருக்காங்க. குறிஞ்சி பாட்டுல வருகிறது. குறிஞ்சி பாட்டு கொஞ்சம் பின்னாடிதான் இருக்கும் போது தெரியல. பைனனம் ஒழுகிய நெய்மெலி அடிசில் வசையில் வாந்தனை புறையூர் கடும்பொடு விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடு உண்டலும் குறைவதாங்கு. இந்த தலைவி சொல்றான், நாம் திருமணம் செய்து கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கிற போது இந்த பைனனம் ஒழுகிய நெய்மெலி அடிசில் பிரியாணி சாப்பிட்டு வசையில் வாந்தனை புறையூர் கடும் விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில், அந்த வந்த வான் திணை புறையூர் நிச்சயமாக இது புரோகித வர்க்கத்தை அவர் குறிப்பிடல. அந்த ஞானாசிரியர்கள் யாரோ அவர்கள் இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, ஒரு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அவர்கள் பெரியவர்களாக வந்தவர்கள் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அது மிச்சமா இருக்கிறத எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னோடு உண்டலும் குறைவு. எனவே சங்க இலக்கிய குறிஞ்சிப்பாட்டில் வரக்கூடிய அந்தணராகிய கபிலர் சொல்லியிருக்கிற தலைவி பிரியாணி எல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் விருது கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்ட மாதிரி தோணுது, தெரியல, பார்க்கணும். அப்புறம் அதாவது பொருள் பசுத்த இனமொழிகிற நெய்மிக்க அடிசிலை நீ இடுகையினாலே குற்றமில்லாத உயர்ந்த குலத்தில் பிறந்த உயர்ந்தோர் தமது சுற்றத்தை விருந்துண்டு மிக்க அடிசிலை பெரிய தகைப்பாடுடையவன் நீ இடுகையினாலே யான் உண்டலும் உயர்ந்தென்று சொல்லி அவன் தலைவன் சொல்றான், எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற எனக்கு கொடுக்குற இல்லையான்னு. இது நிச்சயமாக பாத்திர சேடம் தான் போட்டிருக்கு, பரிகல சேடம் இல்லை. பாத்திரத்தை இருந்தா மிச்சம். அப்பொழுது இல்லறம் தங்களை கரையேற்றுவதாக தெளிக்கிறார்கள். சரி, அப்புறம் மணிமேகலை அது வேற, அது பொது நிலையில யாவரும் வருகவென்று இசைத்து உடன் ஊட்டி உண்டு ஒளி மிச்சில் உண்டு ஓடுதலை மடுத்து கண்படை கொள்ளும் காவலன் தான் அனைவரும் வருக என்று கூறி அழைத்து ஒருங்கு உண்ணச் செய்து அனைவரும் உண்டு எஞ்சிய உணவை உண்டு அவ்வோட்டினை தலைக்கு அணையாக கொண்டு ஆபுத்திரன் உறங்குதல் செய்வான் அவ்வாபுத்திரனாக ஆபுத்திரனுடைய செயல். எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது தான் சாப்பிடும். இப்படியெல்லாம் இது இந்த பண்பாடு பின்னாடி சமய நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஞானிகளுக்கும் ஊட்டி அவர்களுடைய பரிகல சேடத்தை உண்பதை பற்றி நான் தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னேன். பிற்காலத்துல அந்த சிவதர்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி குறிப்பு வருகிறது. தம்மனை அடைந்த யோகர் தமது அடி பணிந்து தாமும் எம்மை ஆளும் ஈசன் இவர் என இட்ட பிச்சை எம்மைய நரகந்தன்னில் வீழ்ந்து தம் குலத்தை மீட்டு மெய்மையே சிவலோகத்துள் இருத்திடும் வியப்பன் வேறே. அதாவது அடுத்த திருக்குறள் சொல்றார், நீ நல்விருந்து வானத்தவர்க்குங்கிறது உள்ள கருத்து இங்க வருகிறது. திருக்குறள்ல சொல்லக்கூடிய நல்விருந்து ஆகமங்களிலும் காணப்படுது. ஈசனாதியருக்கு அளித்த ஊன், இது தணிகை புராணத்துல நம்ம கட்சியை பொறுப்பாடுறார். ஈசனாதியருக்கு அளித்த ஊன் வீழ் ஒன்றுக்கு ஒரு பருக்கைக்கு ஈரைஞரும் ஆண்டு தேசுலாஞ்சோரத்திருப்பார். ஒரு பருக்கைக்கு 1000 ஆண்டு இருப்பாங்களாம். ஒரு சிவஞானிக்கு சோறு கொடுத்தால் அந்த ஒரு சோற்று பருக்கைக்கு 1000 ஆண்டுகள் சிவரத்திருப்பார். செழும் கருணை நெய் ததிகூடில், தயிர் நெய்யெல்லாம் போட்டு கொடுத்தா பேசும் வான்பயன் 10 மடங்காகும், 10 மடங்காகும். நல்ல நல்ல கழித்தார். பெருஞ்சுவையொன்றி சுவைய பெருஞ்சுவைய சொன்றியின் பேதம் வாச நோலை ஆதிகட்கு 100,000 வரிசையின் உயர்கிற்கும். இன்னும் நிறைய சுவையான சொன்றிங்கிற சொல் அதனுடைய வகைகள் எல்லாம் கொடுக்கின்றவனுக்கு 100,000 இருப்பான்னெல்லாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்முடைய பிற்கால ஆகமங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இன்னும் பாருங்க, பொருள் அரிதாகில் கேட்போருக்கு இன்சொலும் அரிதோ. அடுத்தது போந்தான் விரைவுடன் எழுகை. அது எப்படிலாம் அவர்களை வரவேற்க வேண்டும் விருந்தினர்களை. விரைவுடன் எழுகை, ஓடல், வியந்து எதிர்கொள்கை, பீடத்து உரிமையை நிறுத்தல், பாதபூசனை யுகப்பு செய்கை, பிரிபொழுது உடனே செல்கை எனும் இவை 7 எட்டிக்கெட் சொல்றான். எப்படி வருகிற போது வரவேற்க வேண்டும், அவர்களை அடியிலே வணங்க வேண்டும், உட்கார வைக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு இன்சொல் சொல்ல வேண்டும், அவர்கள் போகும்போது பின்பு செல்ல வேண்டும். இது நாளடியார் இருக்கையிலும் எதிர் செலவும் ஏனை விடுப்ப ஒழிதலோடு இன்ன குடிப்பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக கொண்டார் கயவரோடு ஒன்றா உணரப்பாற்றன்று. இதெல்லாம் நம்முடைய நீதி இலக்கியங்கள்ல விருந்தும் போது எப்படி வீட்டுக்கு வருகின்ற வரவேற்க வேண்டும், எப்படி அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்கள் திரும்ப போகும்போது எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குடும்ப வாழ்க்கையினுடைய விரிவுகள்ல
எப்படி வகைப்படுத்தியிருக்கிறான்னு பார்க்கிறோம். எனவே குடும்ப வாழ்க்கையினுடைய பயனில சங்க காலம், இடைக்காலம், பிற்காலம் என்று இப்படி நம்ம இந்த விருந்தோம்பலுடைய வகையெல்லாம் நாம் பார்க்கலாம். இவ்வாறு இந்த திருக்குறளை நாம் நினைத்துக் கொண்டு இந்த உரையை இதோடு நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. ஒண்ணு நல்விருந்துன்னு சொல்லும் போது அப்ப வேற, அதாவது இது ஒரு குவாலிபிகேஷன் மாதிரி சொல்றாரு. அதனால வேற விதமான விருந்தினர்களும் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இந்த என்ன சொல்றது, வியாபாரிகளை பார்த்து சொல்றது, பொருள் ஈட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி, வேளாண் மக்கள் அல்லது வேள்வி செய்யக்கூடியவர்களை பார்த்து பேசுறது எனக்கு தோணுது. அது திருக்குறள் நீங்க அப்படித்தான் முன்னம் அப்படிங்கிற முன்னத்தினால கேட்போர் யார், யாரை பத்தி பேசுறார், செல்வர்க்கே செல்வன் தகைத்துன்னு சொல்றார். உடமையில் இன்மைங்கிறாரு. நீ பணக்காரனுக்கு இதான் தரித்திரம் அப்படின்னு சொல்லி பணக்காரரை பத்தி பேசுறார். அப்படி எனக்கு தோணுது. அதுல ஏதாவது சாதி அடையாளங்கள் இல்லாமல் அவருடைய தொழில் நிலையில பேசுகிறாரு நம்ம புரிந்து கொள்ளணும். அது கரெக்ட். ஆனா இந்த இதுல பொருள் ஈட்டுறவங்க இந்த ரெண்டு வகையினர் தானே. ஒண்ணு விவசாயம் செய்யறவங்க, உழவு தொழில் செய்யறவங்க, இன்னொருத்தர் வியாபாரம் செய்யறவங்க. அப்ப இந்த ரெண்டு தவிர வேற தமிழ் சமுதாயத்திலேயும் பொருள் ஈட்டக்கூடியவங்க வேற யாரும் இருந்தாங்களா கம்யூனிட்டி? எல்லாருமே இருக்காங்களே. இப்போ அந்தணர் என்று சொன்னால் அந்தணருக்கும் இருக்க, எல்லா அறுதொழில் அவங்களுக்கு இருக்க, தொழில் வேற. பட் பொருள் ஈட்டல் அப்படின்னு வரும்போது அவருடைய கல்வியினாலும் அவர்களுடைய சமய பணியினாலும் அவர்கள் பொருளீட்டியதாக இருக்கிறது. எல்லா வகையினரும் பொருளீட்டியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொருடைய நிலைமைக்கு ஏற்ப பொருளை ஈட்டுவார்கள். அந்த பொருளை பகிர்ந்து கொள்வதுதான் விருந்தோம்பல். அது நீங்க உறவுக்கு அப்பால ஒரு நம்ம விரிவு பெறுகிறது நம்முடைய தாராளம், அதாவது நம்முடைய பகிர்ந்து கொள்கிற தன்மை. அதாவது தொல்குடி மரபிலே இருந்த கூட்டு உண்டாட்டு பாதியீடு எல்லாம் சேர்ந்து வேட்டையாடி பகிர்ந்து கொண்டது. இது மொத்தமாக திரட்டி அதை பிறகு சமூக வளர்ச்சியினுடைய நிலைமையை பேசுகிறார்கள். எல்லா நிலையில வருகிறது. இப்ப இருக்கிறதுல சொல்லணும்னா ஒண்ணு ஹாஸ்பிட்டாலிட்டி, இல்லைன்னா அந்த CSR, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா என்ன சார் அது? சொல்லுங்க அது என்னன்னு. CSRனா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு கொஞ்சத்தை எடுத்து கம்யூனிட்டிக்கும் கொடுக்கறது, சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு. அது இப்ப ரொம்ப ஒரு பாப்புலர் தீம். அது எந்த அளவுக்கு அது நேர்மையா செய்யறாங்கன்றது வேற விஷயம். அது வேற விதமான விவாதம். ஒரு ஆனா இந்த ட்ரெண்ட் அதாவது பகிர்ந்துக்கிறது அப்படின்றது எல்லா காலகட்டங்களையும் வலியுறுத்தப்படுது. மெயினா இந்த நில உடைமை சமுதாயத்துல அது ஒரு இயல்பாவே போயிடும். நீங்க வேளாண் பண்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் அதிகமா இருக்கும். தஞ்சை மாவட்டத்துக்கு போனாலும் கொங்கு மாவட்டத்துக்கு போனாலும் வேளாண் பண்பாடு மிகுதியா இருக்கிற இடத்துல விருந்தோம்பல் அதிகமாக இருக்கிறத பகிர்ந்து கொள்வாங்க. ஆமா. அதே மாதிரி இப்ப எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, வர்றவங்க ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு வந்தா கூட வீட்டுல என்ன ஒரு ஐதீகம் மாதிரி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே சோறு மற்ற இதுகள்லாம் பண்ணும்போது சட்டியை வலிக்க கூடாது. எப்பவுமே கொஞ்சம் 5 பேருக்கு சமைச்சா இன்னொரு 2 பேருக்கு தேவையான உணவு அதுல இருக்கணும். யாராவது வருவாங்க, எதிர்பார்க்காம வருவாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அது ஒண்ணு. அந்த நல்விருந்துன்றது தக்க விருந்தினர், தகாத விருந்தினர் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கா? தக்க விருந்தினர்னா நீங்க அதாவது இந்த கொள்ளையடிச்சுட்டு கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் இது போட்டாங்க, அதுவும் இருக்கு. அதாவது நல்லவர்கள் சொன்னா, தக்க விருந்துன்னு சொன்னா ஞானிகள், புலவர்கள், அறிஞர்கள், சமய பெரியோர்கள், இவர்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அதனால மற்றவர்கள் கெட்ட விருந்தினர் அர்த்தம் இல்லை, மிகவும் பொருத்தமானவர்கள் அர்த்தத்துல அர்த்தம் நீங்க எடுத்துக்கணும். பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்ற மாதிரி இருக்கலாம் சார், இருக்கலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை அது இருக்கு. அதுல அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு ஆகமங்கள், அதெல்லாம் நான் படிக்கல.
ரத்தினம் எல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு தெரியும், இந்திராமன் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல வருது பாத்திரம், சத்பாத்திரம், அபாத்திரம் எல்லாம் சொல்றாங்க யாருக்கெல்லாம் கொடுக்கும். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, மத்தியான சாப்பாட்டு நேரத்துல அபாத்திரமாக இருக்கிறவன் வந்தாலும் கொடுக்கணும். அதாவது பாத்திரம் இல்லாதவன் மோசமானவன் வந்தாலும் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டானா சாப்பாடு கொடுக்கணும். அடுத்த விதி அதெல்லாம் நான் சொல்லல. சரிங்க ஐயா வணக்கங்க. நிறைய சொல்லுங்க ஐயா வணக்கம். இந்த மிச்சில் அப்படிங்கிற சொல்லையும் எச்சில் அப்படிங்கிற சொல்லையும் தொடர்புபடுத்தி சொல்லுங்க. அதாவது மிச்சில்ல மிஞ்சி இருப்பதுங்கிறது பொது பொருள். நாம் பிற்காலத்துல அந்த மிச்சில் என்பதை மிஞ்சி இருப்பதுங்கிறது ரெண்டு விதமா பொருள் கூடுறாங்க. ஒண்ணு வந்து பெரியவர்கள் சாப்பிட்டு எஞ்சி இருக்க அந்த அவருடைய இலையிலோ தட்டிலோ எஞ்சி இருக்கிறது எச்சில்னு நாம சொல்றோம். பாத்திரத்துல எஞ்சி இருக்கக்கூடியதை மிச்சம் மிச்சம் சொல்றோம். அதாவது இந்த சொற்கள் எச்சில், இது மிச்சம், மிச்சில், மிச்சம் மிச்சம்னு நம்ம சொல்றோம், மிச்சம்னு சொல்றோம், மிச்சமா இருக்கிறதுன்னு. அந்த மிச்சம்ங்கிறது பொது பொருள்ல ரெண்டையும் குறித்து பின்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மிச்சத்தை குறிக்கக்கூடியதாக வந்திருக்கும் போல இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணணும். நான் அந்த ஆராய்ச்சி போகல, பண்ணணும். மிச்சில்ங்கிறது எக்ஸஸா இருக்கிறதையும் எச்சில்ங்கிறது பேலன்ஸா இருக்கிறதையும் குறிக்கிற மாதிரி இருக்குமாயா? எஞ்சி இருக்கிறதுங்கிறது எஞ்சி, அதாவது அந்த பாட்டு வந்து வளமையை குறிக்கிறதுனால வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புழங்கும் போது மிகுத்த வந்துட்டு நிறைய செல்வம் மிகுந்திருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தத்துல அது ஒரு, அதான் நீங்க சொன்னது மாதிரி மிகுதியை குறிக்கிறதா தான் அந்த மிச்சில் இருக்குமாங்க? இருக்கலாம் இருக்கலாம். நான் சொல்றது பின்னாடி உள்ள சமய விளக்கத்தை நான் சொன்னேன். பாண்ட விசேடம், போனகசேடம். போனகசேடம்ங்கிறது எச்சில். தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்றது எச்சில். அது ஒரு பெரிய பண்பாடாக நம்ம உருவாகி இருக்கு. அது நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கு, சமய வாழ்க்கையில இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்ப பெரிய விருந்துகள்ல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது, மிஞ்சி இருப்பது மிச்சில், எஞ்சி இருப்பது எச்சில்ங்கிற வந்தாலும் அந்த சொற்கள் எப்படி வரையறைப்பட்டன, பொருள் வரையறைப்பட்டனங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். அது முழுசுமா பார்த்தா தான் தெரியும். மாதவன் சார் இருக்காரா? சார் சொல்லுங்கம்மா. சார், இந்த திருக்குறளை பார்த்த போது ஒண்ணு தோணுச்சு, அது அபத்தமா கூட இருக்கலாம்னு தோணுது. இதுல சார், அதாவது விருந்தோம்புதலை வலியுறுத்துறாங்க. அப்போ இந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல விருந்தோம்புதல் அப்படிங்கிற ஒரு பண்பாடு மறைஞ்சு போனதுனாலதான் அவர் இப்படி வலியுறுத்துறாரா, இல்ல இந்த பண்பாட்டினுடைய சிறப்பை பத்தி தான் பேசுறாங்களா? அதாவது ஒரு பண்பாட்டு மாற்றத்தை தான் நம்ம பார்க்கும்போது வற்புறுத்துறதுங்கிறது ஒழுங்குபடுத்துறாங்க, முறைப்படுத்துறாங்க. திருக்குறள் வந்து பல கருத்துக்களையும் நம்ம பல இடத்துல முறைப்படுத்தி சொல்லுகிறார்கள், ஒழுங்குபடுத்தி சொல்லுகிறார்கள். சமுதாய வளர்ச்சியில இதெல்லாம் தவிர்க்க முடியாது, விதிப்படுத்துறதுங்கிறது. அதுக்குரிய ஒழுகலாறுகளை வரைமுறைப்படுத்துற போது இந்த ஒழுகலாறுகளை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அது குறைவாக இருந்ததுனால வந்ததா அல்லது ஒழுகலாறுகளை வரைப்படுத்துறதுனால வந்ததா என்பதை நம்ம ஆராய்ச்சியில தான் பார்க்கணும். இந்த கேள்வி நியாயமான கேள்வி, அதுக்கு முடிவெல்லாம் இப்படி சொல்ல முடியாது, நீங்க கேட்ட உடனே சொல்ல முடியாது. ஒருவேளை வள்ளுவருக்கு சரியா விருந்துண்ண போன இடத்துல சரியா கவனிக்கப்படாதால அவர் அப்படி சொல்லியிருப்பாரோ? நீங்க சொல்றது நாகரத்தன் சார் ஐயா தானே சொல்றீங்க? ஆமா ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க நீங்க? அவரு விருந்தாக போன இடத்துல சரியா கவனிக்கப்படலையோ? இல்லையே, மொத்தமா தானே பேசுறாரு அவர். அவர் அதை தனிப்பட்ட முறையில சும்மா ஒரு இதுக்கு சொன்ன நகைச்சுவைக்கு, அது ஒரு அறத்தை எப்ப வேணாலும் வற்புறுத்தலாம், சொல்லலாம். ஆமா, இல்ல நீங்க சொல்றது அது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள். நீங்க நினைக்கிற இந்த காலமேக புலவருடைய பாட்டு, ஔவையார் பாட்டு, இதெல்லாம் நினைவு வச்சு சொல்றீங்க. அதெல்லாம் அனுபவங்கள் தான் ஊர்ல. அப்புறம் வந்து இந்த மணவார் என்பதுக்கு பின்னாடி வருகிறதுல பெண்ணுன்னு பொருள் எழுதியிருக்காங்க. பெண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, விருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, விருந்து வந்தது என்று சொன்ன அவள் வந்து பெண் வந்து
அவன் அந்த பெண்ணை அனுபவம். வந்து அந்த இடத்துல இழிவா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இல்ல அவளுக்கு, அவன் என்ன பண்ணுவான்? அவன் வறுமையினால அவனால செய்ய முடியல. நீங்க ராத்திரியில கொண்டு வந்து விருந்து வந்ததுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மனைவி குவித்துக் கொள்கிறாள் என்ற ஒரு பாட்டை சொல்லி பெண்ணை வந்து இழிவுபடுத்துற மாதிரி அந்த பாட்டு இருக்கு. ஆனா அது ம். எனக்கு நான் பாக்குற போது நம்ம ஆண் வழிபட்ட ஒரு பார்வை தான் அது. ம். இல்ல, சில ஏன்னா அந்த பொறுப்பு அனுபவத்திலையும் சொல்லி இருக்கலாம் சிலதெல்லாம். இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா நீங்க விருந்தோம்பல்ல சுமை முழுசும் பெண்களுக்கு தானே வருகிறது. ஆமா, ஆமா. உண்மைதான். அவங்க அவங்க தானே உண்மையில முகம் முகமலர்ந்து ஆமா வரவேற்று போடணும். இவன் சொல்லிட்டு ஆமா உக்காந்துடுவான். ஆமா. அதனால அந்த கோணத்திலையும் பார்க்கணும். அவர் மொத்தத்துல ஒரு பொது நிலையில தான் பேசுறாரு. அதாவது சமுதாய ஆமா. விருந்து, தனிப்பட்ட விருந்து 2யுமே பேசுறாரு. சமுதாய விருந்தை பத்தி எப்படி புரிந்து கொள்வதுன்னு பார்க்கணும். ஆனா இந்த ஆனா இந்த எல்லா மாதிரி ஒரு கருத்தும் இருக்குல்ல இதெல்லாம் சார். மேல இலக்கியத்துல அந்த காலத்துல இந்த அளவுக்கு எல்லாம் இவ்வளவு உயர்வா இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இல்ல சார். அப்படி அதான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சேன். மேல்நாடு ஆனா ஆமா. எல்லா இல்ல, பண்பாட்டிலும் இல்ல, இருக்கு சார். எல்லா இல்ல. இந்த மாதிரி ஒரு நோக்குல வேற ஏதோ சொல்றாங்க தான். ஆனா ம். இந்த மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த இந்த அளவுக்கு சிந்தனை எல்லாம் போகல. ஓ அப்படியா? அடுத்தவங்களை சரி பற்றிய நம்ம பார்க்கணும். சிந்தனைகள். ஆமா, ஆமா. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைகள் எல்லாம் பார்க்கல இலக்கியத்துல. அப்படியா? தெரியல என்னன்னு. படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு வந்து இன்னா நாற்பதுல வருது அந்தணர் இல் ஊன் இன்னான்னு சொல்றான். அது என்னன்னு எனக்கு புரியல. அதாவது உம் ஐயர் வீட்டு சாப்பாடு ஆகாதுங்கிறான். அது என்னன்னு எனக்கு புரியல. அதை பார்க்கணும். இந்த கீதா என்ன மேலே சொல்றாங்க? இது நான் சொல்றது திருக்குறள் காலத்தோடு சொல்றேன். நான் காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்ம ம். இலக்கியங்கள் அளவுக்கு சிந்தனை இங்க இல்ல. அந்த காலத்துல இங்க அதே காலகட்டத்துல அது இருக்க முடியாது. ஏன்னா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நாகரிகம் பண்பாடெல்லாம் வளர்ந்துருக்கிற காலத்துல ஐரோப்பாவுல வந்து சண்டை தான் நிறைய இருந்தது. உதாரணமா இங்கிலாந்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாகரிகம்ன்றது ஏற்பட்டதே 14, 15 இந்த அந்த நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் சார் இங்க எழுதவே ஆரம்பிச்சாங்க. மொழியே அந்த கிரேக்கம் மட்டும்தான், லத்தீன் மொழி மட்டும்தான் வளர்ச்சி பெற்று சிந்தனையில அது கூட தத்துவார்த்த ரீதியில் தான் வளர்ந்துருந்தாங்க. இல்ல சமுதாய அமைப்பே வேற இல்லையா? கிரேக்க சமுதாய அமைப்பு, அதுக்கு பின்னாடி வந்த ரோமானிய சமுதாய அமைப்பு, அதெல்லாம் மாறி வரும்போது நம்மளுக்கான சில விருப்பங்கள் இருந்தது. ஆமா, 2ஆம் நூற்றாண்டிலேயே ரோமானியர்கள் வளர்ந்திருக்காங்க. கிமு 6ஆம் இந்த நூற்றாண்டிலே ஐரோப்பிய நாகரிகத்திலேயே 2ஆம் நூற்றாண்டிலேயே. இல்ல நான் சொல்றேன் வந்து கிரேக்க நாகரிகம் வந்து ரோமானிய நாகரிகத்துக்கு முந்தினது. ஆனா ரோமானிய நாகரிகமேவும் கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் போய் அந்த இதெல்லாம் போட்டு 14ஆம் நூற்றாண்டுல தான் இந்த மறுமலர்ச்சி இயக்கம் வருது. ஏன்னா அதுவும் 14ஆம் நூற்றாண்டுல இவங்க அதுல இருந்து லத்தீன்ல இருந்து வளர்ந்ததுதான் இதெல்லாம். அது கரெக்ட். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் இந்த விருந்தோம்பல் என்ற கான்செப்ட் வந்து எல்லா நாகரிகத்திலயும் இருந்திருக்கு. ஆனா டிஃபரெண்டா இருக்கு. ஐயா வணக்கங்கய்யா. நான் ஒரு 2 கருத்து சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து தான், இருந்தாலும் நினைவுபடுத்த விரும்புறேன். சங்க அகப்பாடல்கள்ல இந்த வரைவு கடாதல் பாடல்கள்ல பல பாடல்கள்ல வந்து தோழி வந்து தலைவி திருமணம் செய்து கொண்டு விருந்து ஓம்புவதற்கு விரும்புறா அப்படிங்கிற கருத்து வெளிப்படுறது மாதிரியே உள்ளுரை இறைச்சி அமைந்த பாடல்கள் வந்து நிறைய அகத்திணை பாடல்கள்ல வருதுங்க. களவு பாடல்கள் வரைவு கடாதல்ல திருமணம் செய்து கொண்டு உற்றார் உறவினருக்கும் மற்றவங்களுக்கும் விருந்தோம்புத விரும்புறா அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி சிலப்பதிகாரத்திலயும் கண்ணகிட்ட வந்து கோவலன் கேட்கும்போது நீ நான் இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்ற காரணங்கள்ல ஒண்ணு இது மாதிரி நீங்க கூட இல்லைங்கிறத விட நான் விருந்தோம்ப முடியாம இருந்தேங்கிறத ரொம்ப வருத்தத்தோட கண்ணகி பதிவு பண்றது மாதிரி இருக்குங்கய்யா கோவலன்ட்ட. இந்த செய்தியும் நம்ம அது மாதிரி இப்போ நம்ம அறத்துப்பால்ல வாழ்க்கை துணை நலம், அதுக்கப்புறம் மக்கட்பேறு, புதல்வரை பெறுதல், இதுக்கப்புறமா வந்து மிக முக்கியமானதா கூறாவே வந்து தமிழ் பண்பாட்டுல பழந்தமிழ் பண்பாட்டுல விருந்தோம்பல்ங்கிறது தான் ஆக சிறந்த. அதுதான் வந்து திருக்குறளே இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம்ங்கிறதே இல்லறத்தின் கண் இருந்து ஓம்புவதிலே வந்து விருந்தோம்புவதற்காகத்தாங்கிறதே. அதாவது இல்லற கடமையில ஆக பெரும் பயனே வந்து விருந்தோம்புதல்ங்கிறது அக இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் எல்லாமே நமக்கு உணர்த்துறதா இருக்குங்க. அதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்க.